அஸ்ஸலாம் அலைக்கும். உங்கள் பீமாசா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? மழையெல்லாம் எப்படி இருக்குது உங்கள் ஊரில்? தண்ணியெல்லாம் எப்படி இருக்குது? இன்ஷால்லாம் இந்த வருஷம் எங்கள் தெருவில் தண்ணி கட்டலை. பக்கத்து தெருவிலலாம் தண்ணி இருக்குன்னாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மீன் குழம்பு வைக்க போகிறோம். மீன் குழம்பு இல்லை, இது மீன் அவியல். மீன் அவியல்னால் கீரிச்சாலைன்னு சொல்லுவாங்க. சாலை மீன் மாதிரியே இருக்கும், ஆனால் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். அந்த மீனை கழுவி உப்பு போட்டு நம்ம விரவி வச்சுருக்கோம். இப்படி நம்ம செஞ்சு வச்சோன்னா நல்லா வந்து பாருங்க, இதை ஒரு மீன் இதை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு போட்டு மசாலா போட்டு விரவி வச்சுருக்கேன். இதை சட்டியில் போட்டுடலாம். பக்கத்து அடுப்பில் சோறு வெந்துட்டு இருக்கு. இப்போ மீன் போட்டோமா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பச்சை மிளகா, தக்காளி போட்டோமா. இது கூடைய கட்டிய புளி. இது வந்து என்னென்னா அவியல், மீன் அவியல். மீன் அவியல்னால் திக்காக இருக்கும். நம்ம அவியல் வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இப்போ தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம் இல்லாட்டா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம்னா சாம்பார் வெங்காயம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேங்காய், ஜீரகம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சின்ன வெங்காயம் இல்லாட்டா பெரிய வெங்காயம். நம்ம எப்படி அரைக்கணும்னா அவியலுக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கணும். இப்படி அரைக்கணும். மாங்காய் இருந்தால் போட்டால் இது நல்லாயிருக்கும். பக்கத்தடுப்பில் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். எங்களோட ஒரு மில்கி இருக்கல்ல, பூனைக்குட்டி, அவனுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது உப்பு தூள் போட்டோம். நீங்கள் கல் உப்பு இருந்தாலும் போட்டுக்கலாம், தூள் உப்பு இருந்தாலும் போட்டுக்கணும். இப்போ இதை என்ன பண்ணோன்னா இப்படி விரைக்கணும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இப்படி தான் இருக்கணும். கொஞ்சோண்டு புளி தண்ணி இருந்து ஊற்றி வச்சு இப்போது கருவேப்பிலை போட்டுறோம். இந்த கிண்ணத்தை அலசி தண்ணி, ரொம்ப நம்ம தண்ணி வைக்கக்கூடாது. இவ்வளோ போதும். மீனில் தண்ணி உப்பெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஊறி இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை பற்றி விட்டுறலாம். இது கொதித்த பிறகு நம்ம இறக்கிடலாம். இது கூட நம்ம வெள்ளைக்கறி, வெறுக்கறின்னு சொல்லுவாங்க, வெள்ளைக்கறின்னு சொல்லுவாங்க, அது ஒரு மசாலா அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம அது